வணக்கம் நம்பர்களே, இந்த கேள்வி திரும்ப வணக்கம். இந்த பதிப்பக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணிச்சுன்னா சூப்பர் தான். ஜாப் பண்ணிட்டு சப்போர்ட் யுவர் அண்ணாமலை சேனல். நன்றி. இப்போ இந்த லோக்சபாவில் நமக்கு 350 எம்பி இருக்குது. இப்போது கரண்ட்டில் ராஜ்யசபாவில் 10 ஆண்டாயும் அந்த அளவுக்கு கூட்டணி கட்சிகளோட ஒத்துழைப்போடு தான் நிறைவேற்றி அப்புறம் ஜனாதிபதி கையெழுத்துக்கு போகணும். இப்போ இந்த ராஜஸ்தான், இந்த மத்திய பிரதேசலாம் தேர்தல் நடந்தது இல்லையா? இதில் பிஜேபி வந்தப்பறம் என்ன ஆச்சுன்னா பலம் இன்க்ரீஸ் ஆகுது. ராஜ்யசபாவில், லோக்சபாவில் இருக்குது. அதாவது சட்டங்கள் இயற்றணும்னா இப்போ மறுபடியும் இப்போ அஸ்ஸாமில் இன்றைக்கி அது சம்மந்தமாக இருந்தால் பலம் சொற்ப சீட்டு வந்துடும். ஆக்சுவலாக 121 இடம் தேவை. 245 சீட்டுக்குன்னா அதில் பாதி வேணும். அதுக்கு இப்போது 97 இருந்தது பாஜகவுக்கு. இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 118 மாறி இருக்குது. இன்னும் 3 சீட்டு தான் கம்மியாக இருக்குது. அது இப்போ அஸ்ஸாமில் வந்துன்னா அதுவும் அட்ஜஸ்ட் ஆகி வந்துடும். அது ஒரிசா முதல்வர் இருக்கார், ஆந்திரா முதல்வர் இருக்கார். ஸோ இனி அடுத்து லோக்சபாவில் 350 370 சீட்டு வந்தப்பறம் இது அப்படியே கண்டினியூ ஆகும் ராஜ்யசபா. அப்போ இன்னும் விகாரஸாக என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரணும்னு நினச்சாங்களோ அதெல்லாம் கொண்டுலாம் ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு போகலாம். இது ஒன்று திட்டமும் நிறைவேற்ற மாட்டான், ஒன்று சொன்ன வாக்கு நிறைவேற்ற மாட்டான், மாற வேண்டாதெல்லாம் நடக்கும். ஒரு பிரிவினவாதம், போதை கலாச்சாரம், மாணவர்களை அழிக்கிறதுக்கானது அதெல்லாம். அப்புறம் போதை கலாச்சாரம் பார்த்தா குடி வேறு, குடியும் குடித்தனம் இந்த மாதிரி தான். அப்போது எதிர்க்கட்சி நிலைப்பாடு இப்போ ஒரு நிலைப்பாடு. ஏன்னா இப்போ காசு வருது. அந்த செந்தில் பாலாஜி உள்ளே போயிட்டார். இந்த மாதிரி எது பணம் வருமோ அதெல்லாம் தான் கோபாலபுரம் குடும்பம் வீக்கம். அந்த கட்டியை வெட்டி எடுக்கணும்னு சொன்னார் இல்லையா? என்ன பண்ணிட்டாங்க, தூத்துக்குடியில் ஸ்டாலின் வரதா இருந்தது, மாறி மாறி வேலு மந்திரி வர்ற இப்படி சொல்லி கடைசியில் கனிமொழி உட்காந்து அப்படி அனிதா ராசன் சைனா ஃபோட்டோ போடுற அப்படி. ஏன் வேறு ஃபோட்டோவே கிடைக்கல, லாக்கெட் ஃபோட்டோ. ஸோ அதை பார்த்தா என்ன, சைனா நண்பர்கள் தானேன்ற மாதிரி கனிமொழி சொல்கிறாங்க. அவர் அன்றைக்கி வந்தப்போ காஞ்சிபுரத்தில் கூப்பிட்டு அன்றைக்கி நிலப்பாட்டில் காமிச்சது. அவங்க எல்லை ஓரமெல்லாம் நம்மளை இப்போ ஆக்கிரமித்து பிடிச்சா, நேரு பேரில் ஆக்கிரமித்தது தான். இப்போ நம்மக்கிட்ட வர முடியாது. இதெல்லாம் தெரியாது. இவங்களுக்கு என்ன, நாட்டை எவனுக்கு கொடுத்தாலும் சந்தோஷம் மாதிரி தான். ஸோ தேசியம் கிடையாது, பிரிவினைவாதம். இல்லைன்னா இப்போ தைரியமாக சைனா போடுவாங்க மோடி இருக்கும்போது. அப்போது இது சம்பந்தமாக தான் அண்ணாமலை சொன்னார், மதியழகன் சொல்லியிருந்தோம். ஒரு ராக்கெட் இவ்வளோ தான் வருது. அன்றைக்கி அண்ணாவதரிட்டு இருந்த ஒரு திராணியற்ற மதியழகர் குடிச்சு போட்டு போனால் கொடுப்பாங்க ராக்கெட் தளத்தை. அதுதான் அண்ணாமலை சொல்கிறார். இந்த குடி, அந்த மகளிர் சம்மந்தமாக போலீஸ்டி அந்த சில்மிஷ வேலையை காட்டுறது, இதெல்லாம் கைவந்த கலை. பெரியாரே அப்படித்தானே கூத்தடிச்சாருன்னு அந்த இதில் எழுதியிருக்குன்னு சொல்லுவார் ராஜா காவேரியில். உங்கள் வாட்டுக்கு நம்புறவங்களும் கூத்தடிப்பார். அந்த அம்மா கொண்டு போய் சாப்பாடு கொடுப்பாங்கன்ற மாதிரி அந்த வழித்தோன்றலாம் அப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கு தான் அண்ணாமலை ஏறி அடிக்கிறார். முள்ளால் தான் எடுக்கணுங்கிறார். நான் கொஞ்சம் கெட்டவன் தான், அப்படி தான் இருப்பேன், இந்த மாதிரி ஆதாரத்தோடு எல்லாம் வெளியிடுவேன்னு சொல்கிறார்ல, சரியான ஆள் இப்படித்தான் இருந்தால் சரியாகும். ஏன்னா இதில் என்ன இன்னொன்று கேட்டிங்கனாக்கா, இப்போ இதில் எதிர்க்கட்சியாக இருந்த எடப்பாடி அவங்க இதை காப்பாற்றுறதுக்கே ஒன்றரை சரி வச்சு அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டார் அண்ணாமலை. அவன் எதுக்காக சொல்ல கொடநாடு கேஸ் என்னன்னு தெரில, வாயை திறக்கிறதில்ல. மாற இப்போ அண்ணாமலை திட்டுறேன் சந்து கிந்தின்னு, அதுக்கெல்லாம் பதிலடி வரும்பாரு. ஆஜா இப்போ என்னென்னா இவங்க என்ன பண்ண போகிறேன்னா, பர்சன்டேஜ் வாங்கியாச்சுன்னா மேஜர் யாஜு மெஜாரிட்டி வாங்கிடக்கூடாது 26. அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ஸ்மெல், அதுக்கு தான் அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறது. அதுக்கப்புறம் இவங்க என்ன மோடி வந்தப்பறம் என்ன லெவல் ஆகிறான்றது அது ரெண்டாவது. இப்போ மெயின் தீமே 26 முக்கியமாக. அப்போ விஜய் வந்துடும், அப்படி இன்னும் நடிகர்லாம் வருவாங்கன்னு அண்ணாமலே சொல்லிக்குவோம். எல்லாத்தையும் விட்டு ரணகலம் பண்ணுறது. திமுக கலகலத்து போயிடும். எடுக்க ஒன்றும் இல்லாமல் கிடக்கு, அதை விட்டுருவோம். அது ஏதோ ஓட்ட பிரித்து போட்டால் ஏதோ 15% 20% இந்த இதை உடைச்சி எடுக்கணும். இப்போ பாருங்கள், லோக்சபாவில் ஜெயிச்சு வர வக்கீலில் ராஜ்யசபா கேட்டு தெரியுறேன்னு பாமகவும் 1% தேமுதிகவும் உங்கள் எல்லாம் இவ்வளோதான்ற காமிச்சாச்சு. எடப்பாடியும் தரமாட்டேங்கிறார். இதைத்தான் முந்தி கருணாநிதியும் ஜெயலலிதாவும் இந்த பாமக திராட்டில் விட்டு வச்சுருந்தாங்க.
கண்டுக்கவே இல்லை. அந்த மாதிரி கைவிட்டால் தான் சரியாகும். ஏன்னா அது ஒரு வடக்கத்திய பிரதேசத்தில் உள்ள ஜாதி கட்சி. அதை அவங்க தோளில் சுமக்கலை. அதை கைவிட்டால் தான் வழிக்கு வருவானு. இல்லைன்னா இந்த பாமக அவனுக்கு 10 சீட்டு வேணும், எல்லாத்தையும் தோற்று போய் ராஜ்யசபா வந்து மந்திரி கொடுன்னா. உலகத்திலே பெரிய கட்சி மாதிரி இருக்குது பைத்தியக்காரனு. இல்லை இவர் 2 ராஜ்யசபா வர்றத ஏடிஎம்கே தருவாரா இல்லை இவங்களுக்கு தருவாரா? அந்த மாதிரி பண்ணால் தான் இவங்களுக்கு தெரியும். சரி, அது அவங்க விட்டுருவோம் வழிக்கு. இப்போ என்னன்னாக்க, இப்படியெல்லாம் சொல்லும் போது அவர் என்ன சொன்னார்னா, இந்த கட்சி ஊழல் கட்சி, இது தேட வேண்டிய நிலை வரும்னு சொன்னார். இவர் யோகிய சிகாமணிகள் மாதிரி நீங்கள் அவர் வருவார் 370 சீட்டில் தெரியும் மோடி. ஆனால் என்னங்கிற அப்படி இவர் இங்கே வர்றதே பயத்தினால தான் மோடி வர்றாருங்கிற. யாருக்கு யார் பயன்றது கொஞ்ச நாள் தெரிஞ்சு போகும். என்ன அவர் மத்தியில் ஆட்சி மாற்றம், அதாவது இவங்க கொள்ளையடிச்சது தப்பிக்கிறதுக்கு ஆட்சி மாற்றம் வருமானு கனவு கண்ட ஸ்டாலின் அவர் கனவு காண்டுகிட்டே இருக்கட்டும். சரியா? இதில் முக்கியமான சமாச்சாரம் ஒன்று இருக்குது. தலைநகரில் திமுக ஆட்சியில் போதைப்பொருள் தலைநகரமாக மாற்றப்பட்டிருக்கு. 2000 கோடி மதிப்பிலான போதைப்பொருளுக்கு வந்து சிந்தட்டிக் ட்ரக், கெமிக்கல், இதை வந்து தேங்காய் டெசிக்னேட்டர் துருவலில் வச்சு அனுப்புறது, அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இப்போ குஜராத்லேயும் கடல் பகுதியில் வந்து 1200 கோடி பிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த போதைப்பொருள் வியாபாரிகள் சொத்துக்களை பறிமுதல் செய்வர் என்று கூறினார் முதலமைச்சர். ஆனால் அவங்களோட சேர்ந்து தான் போட்டோ எடுக்கிறது, படத்தை வாங்குறது, சினிமாவில் போட்டு அதை ஒயிட்டாக மாற்றுறது, அந்த சினிமா எடுத்து தூக்கி உதயநிதிட்ட கொடுக்குறது, இப்படி தான் ஒரு ட்ரெண்டிங் போயிட்டுருக்கு. போதைப்பொருள் கலாச்சாரம் முதலேருந்தே சொல்லிட்டு இருந்தார். கோபாரப இளவரசர் நெருக்கமான திமுக அப்புறம் சிட்ரஸ் கொரியர் மூலியமாக போகுது அப்படிங்கிற. ஜாபர் சாதிக் போதைப்பொருள் விநியோக மையப்புள்ளி, அவர் தலைமுறையாக இருக்கப்படி. ஸோ தமிழ் மக்கள் உழைப்பதற்காக தவிர போதைப்பொருள் வியாபாரிகளுக்கு அல்ல என்பதை நினைவுபடுத்திக்கிறோன்ட்டார் அண்ணாமலை. இந்த மாதிரி போதைப்பொருள், இந்த டாஸ்மாக்கு எல்லாம் தான் ஒழிக்கும்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணுறது? மக்களுக்கான ஒன்றும் விடியலை காணும். அதனால் இந்த திராவிட மாடங்கிறது பொய் பிம்பம், இதை அடித்து தூக்கி வீசணுங்கிறது தான் மக்களோட எண்ணமாக வந்துட்டுருக்குது. பார்ப்போம். ஆனால் அதுக்கேற்ற கூட்டமைப்பு வரும். இது திருப்பி 30 சீட்டை வரைச்சா பிரயோஜனம் இல்லை. மக்கள் தான் முட்டாள். அவன் வந்து பெருமை பேச ஆரம்பிச்சிடுவான். பொறுத்து பார்ப்போம். நன்றி. ஜெயந்த். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களிடம் பேசுவதற்காக இந்த வீடியோ பதிவு. கடந்த ஒரு 10 நாட்களாக பல அதிர்ச்சியான சம்பவத்தை தமிழகத்திலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு ட்ரக்ஸ், கஞ்சா, சிந்தட்டிக் ட்ரக், இது அனைத்துமே பொதுவெளியில சர்வசாதாரண ஊர்ஜிதத்தை கொடுக்குது. எந்த அளவுக்கு இதனுடைய தொடர்பு, அரசியல் தொடர்பு, சினிமா தொடர்பை தாண்டி வேறு வேறு அயல் நாடுகளுடைய தொடர்பு. நீங்க பாருங்க, திமுக ஒரு மனிதர் அயலக அணி பொறுப்பை வாங்குறார். அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் ஒரு பொறுப்பாளர் ஒருத்தர் வாங்குறார். அதே மனிதர் ஒரு சினிமா கம்பெனி நடத்துறார், JSM புரொடக்ஷன்ஸ் அப்படின்னு. ஜாஃபர் சாதிக் என்கின்ற மனிதன் ஒரு பெரிய ட்ரக் நெட்வொர்க்கினுடைய தலைவராக இருக்கிறார். சமீபத்தில் டெல்லி ஸ்பெஷல் போலீஸ், நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ இருவரும் இணைந்து ஒரு சப்ளை செயினை டிஸ்டர்ப் பண்ணி 4 பேர்த்த பிடிக்கிறாங்க. 4 பேர்த்துடைய கிங்பின் தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்கை கண்டுபிடிக்கிறாங்க. அதுல குறிப்பாக என்ன நமக்கு ஷாக்கிங்கா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 45 கன்சைன்மெண்ட்ல வேறு வேறு முறையில 45 முறை நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, மலேசியா அது போல பகுதிகளுக்கு ட்ரக்ஸ் அனுப்புறாங்க. 3500 கிலோ, 2000 கோடி ட்ரக்ஸ் 45 கன்சைன்மெண்ட்ல போதுங்க. எப்படி போதுனாங்க? டெசிகேட்டட் கோகனட் பவுடர், அதாவது உலர் தேங்காய், அதுல சிந்தட்டிக் ட்ரக் வந்து ட்ரக்லயே ரொம்ப கொடூரம். காரணம் அது வந்து கெமிக்கல் பேஸ்டு ட்ரக். நேச்சுரலாக இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஓபியம், கஞ்சா, இதையெல்லாம் தாண்டி சிந்தட்டிக் ட்ரக், டிசைனர் ட்ரக்னு சொல்றது பார்த்தீங்கன்னா, ஒரு கெமிக்கல் காம்போசிஷனை பிரெயின்ல, குறிப்பா அந்த நியூரல் நெட்வொர்க்கை இன்னும் ஃபயர் பண்ணி அவங்களுக்கு அந்த பிளஷர் கிடைக்கணும் அப்படிங்கறக்காக, அதிகப்படுத்தணும் அப்படிங்கறக்காக சிந்தட்டிக்கா உருவாக்கக்கூடிய ட்ரக்ஸ், மோர் ஹார்ம்ஃபுல், மோர் டேஞ்சரஸ், மோஸ்ட் டேஞ்சரஸ் சப்ஸ்டன்ஸ் இன் தி வேர்ல்ட். அந்த சிந்தட்டிக் ட்ரக்கை உருவாக்குறாங்க. அந்த ட்ரக்னுடைய பெயர் சூடோ எஃபிட்ரின் அப்படிங்கிற பேருங்க. இந்த